സമയം 4 മണി. വെളുപ്പിന് 4 മണിക്ക് ഇത്ര ആനേനെ. இதெல்லாம் நான் போகலாமா? திருப்பி ஏதாவது வந்து ரிட்டர்ன் வர வழி இல்லையே. ரிட்டர்ன்லாம் வர முடியாது. அப்படியே நசுக்கி கொண்டுரும். யார்கிட்ட கேட்கலான்னா கூட ஆள் இல்லை. என்னடா நிற்கிது? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பை காட் விங்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களை இந்த வீடியோவில் மீட் பண்ணுறதுக்கு. ஸோ நைட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஆஸ் யூஷுவல் மூணார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஸோ எக்ஸாக்டாக வந்து ஒரு 1:30 வந்து நாங்கள் போடிமேட்டில் வந்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கும்போது சரி ஓகே சின்ன கானல் பெரிய கானல் போயிட்டு யானை இறங்கலில் போனோம். அப்பயும் வந்து யானை வந்து எனக்கு சரியாக கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம், வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஏன்னா 2:30க்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஸ்பாட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். சரி சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது தான் சொன்னேன், சரி ஓகே மாமல்லக்கண்டை போகலாம், அங்கே போனால் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லக்கண்டை போனோம். அங்கேயும் யானை எங்களுக்கு கிடைக்கல. சரி ஆஸ் யூஷுவல் வந்து சரி யானை குளமே போவோம், யானை குளம் போனால் கண்டிப்பாக எதாவது ஒன்று ரெண்டு கிடைக்கும், ஒன்று ரெண்டு பார்க்க முடியும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எப்பயுமே யானை குளம் வந்து எங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது. எப்போ போனாலும் யானை வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துடலாம். எப்படியும் ஒரு இந்த நாங்கள் போகிற டைம் வந்து 3:30 அந்த ரேஞ்சில் தான் போவோம். ஸோ அங்கே போகும்போது கண்டிப்பாக எங்களுக்கு ஏதாவது ஒரு யானை ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு 2 to 3 ஒரு யானை அங்கே இருக்கும். ஆனால் இந்த வாட்டி என்ன நடந்துச்சுன்னா அது அப்படியே டோட்டலாக வந்து ஒரு ஆப்போசிட்டாக நடந்துச்சு. எப்படின்னா ஒரு 3:30 4 o'clock நாங்கள் ரீச் ஆனாங்க. அந்த டைமில் ஒரு 4 யானை தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு. கரெக்டாக 2 hours கழிச்சு ஒரு 1/2 hour வரைக்கும் இந்த யானை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துச்சு யானை, எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. கிட்டத்தட்ட 15-20 யானை. நல்ல மழை, லைட்டான மழை, நல்ல யானை. சரியாக ஒரு ஒரு சரியான டைம் ஆக்சுவலாக வந்து இந்த யானையை பார்த்துட்டு சமத்துலேயே ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூர் டீம் ஒரு வாட்டி வந்துருக்கு. சரி வரும்போது தான் கரெக்டாக ஒரு வீட்டு பக்கத்தில் நேரத்தை காட்டுறேன். பக்கத்தில் சத்தமே இல்லாமல் டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நிற்கிது. டோர் திறந்து இவனா வெளியே வந்தாங்கன்னா ஒரே அடிச்சு போடுறதுக்கு அப்படியே நிற்கிது. வீடியோலே காமிச்சிருக்கான். யார் கொண்ட போய் வந்து வீடியோ கரெக்டாக கொண்ட போய் பார்த்துருவான் அந்த யானையை. கார் போயிட்டே இருக்கோம். கார் போயிட்டு இருக்கும்போது அது என்ன டைமிங் தெரியல, போயிட்டே இருக்கோம். கரெக்டாக கொண்ட போய் அதை கவனிச்சிருவான். அது ஏதோ நிற்கிது அப்படின்னு. அப்படியே நின்று வண்டி பின்னாடி வருவாங்க. சரியான டஸ்கர்.
நின்று அப்படியே வந்து கதவை எப்போ கதவை திறப்பாங்கன்னு வீட்டில் நிற்கிது. ஏதோ ஒன்று முக்கியமான நடுவோரில் நின்றுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம்டா. ரெண்டும் ஓரம் நின்று இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நடுவோரில் நின்றுச்சுன்னா பெரிய கஷ்டம், திருப்பவும் முடியாது. இன்னொரு ரிவர்ஸ் கீரும் இல்லை. இது வேலையே இல்லைடா, ரோட்டில் வேலையே இல்லை. மழை பெஞ்சிருக்கல இல்லை, சுத்தமாக கடமை இல்லைடா. ஆனால் வெறும் மரம் தான் உடஞ்சிருக்கு, மரம் செடி. எதுவும் இருக்கா? ஏன்னா மரம் இப்போ தானே உடச்சிருக்காங்க, ரீசெண்டாக இல்லை, இப்போ தான் உடச்சிருக்காங்க. இப்போதான் உடச்சிருக்காங்க. அந்த மரம் இப்போதான், அந்த மரக்கொப்பு இப்போதான் உடஞ்சிருக்கு. இயர் குப்பைலாம் உடச்சி இதெல்லாம் புது இதெல்லாம் ட்ராவல் ஆகிட்டே இருக்கு பாரு.
கரெக்டாக அந்த கீரை தண்ணி குடிச்சிட்டு மேலே வர டைமில் அது நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் இப்போ. ஆமாம். யானை இருக்கு. சவுண்டெல்லாம் போகும். சரியான சைஸ் 2 யானை இருக்கு. அவன் சவுண்டெல்லாம் போகும். ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க. ஓ அவங்களா? സമയം 4 മണി. വെളുപ്പിന് 4 മണിക്ക് ഇത്ര ആനേനെ ഒരു മനുഷ്യനടുത്തിലുണ്ട്. കാണാൻ കിട്ടുന്ന ഭാഗ്യം. എന്തോ വാണിങ്ങാലോ അത്. குட் மார்னிங். நான் ஆக்சுவலாக வந்து யானை குளத்துக்கு நிறையா வாட்டி வந்திருக்கேன். எனக்கே தெரில எத்தனை வாட்டி வந்திருப்பேன். நான் அவ்வளோ வாட்டி வந்திருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோ போட்டிருப்பேன் யூடியூப்பில் யானை குளத்தை பார்த்துருப்போம். 5 யானை 7 யானை அப்படியே ஒரு 2 யானை தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம், ஒரு 2-3 யானை அப்படியே போயிட்டுருக்கோம். நான் யூஸ்வலி வந்து இந்த இடத்துக்கு 3 o'clock to 6 o'clock அந்த டைமில் வருவேன். எப்போ வந்தாலுமே வந்து டிசப்பாயின்ட் பண்ண ஆனவே கிடையாது. அவ்வளோ யானைகள் இப்போ ஒரு 6 to 7 யானை கண்டிப்பாக பார்த்துருவேன். ஆனால் இந்த வாட்டி கிட்டத்தட்ட 25 யானை 30 யானை ஒரே டைமில் பார்த்தோம். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ யானைகள் இருக்கும் அப்படின்னு. நாங்கள் ஜீப்லாம் ஸோ அப்படியே மொத்தமாக வீட்டில் வந்துருச்சு மழை பெஞ்சு.